பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்குன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பேசும்போது கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்டி அலர்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி ரேஃபில் வச்சுன்னா ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $67,900 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ கரெக்டாக ப்ரைஸ் வந்து இது ஒரு பெரிய டிமாண்ட் ஏரியாங்க. இந்த டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து இதே ஏரியாவில் வந்து கன்சல்டேட் ஆகிருக்கு இப்போ. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிருக்கு. ஸோ முந்த நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு டிமாண்ட் ஏரியாவிலேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எது வைக்க போவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த 79,000லேருந்து 80,000 ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிற ரேஞ்ச் வந்து இதுதான். 79,000லேருந்து 80,000 போகலாம். சரிங்களா? ரைட். ஸோ இது புல் பேக்காக போகிறானா இல்லைன்னா ட்ரெண்டே மாறி போகிறானா அப்படின்றது வந்து இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இவன் புல் பேக்காக தான் போகிறான் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சுக்கு போகணும், அகெயின் கீழே வரணும், திரும்பவும் மேலே போகணும், திரும்ப அகெயின் கீழே வரணும், அகெயின் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கிராஷ் ஆகணும். சரிங்களா? அதாவது புல் பேக்காக போகிறான்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து ஸ்லோவாக தான் மேலே போகணும். அதாவது கரெக்ஷன் எடுத்து தான் போகணும். அதே நம்மளுக்கு ட்ரெண்டுக்காக மேலே போகிறான்னா இதை அப்படியே செங்குத்தாக மேலே போகணும். ஓகேங்களா? செங்குத்தாக மேலே போய் ஓவர் ஸ்பீடில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 105க்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? 105க்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் இது ட்ரெண்டுக்காக மாறும். ஸோ நிறைய பேர் வந்து என்ன கேட்டிங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, BTC அகெயின் 20,000க்கு கீழே போகுமா அப்படின்றது கேட்டிங்க. ஸோ BTC அகெயின் 20,000க்கு கீழே போகுமான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப ரேரஸ்ட் சினாரியோ. அது போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது கரெக்ஷனுக்காக மேலே போகிறா அப்படின்றது பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, அகெயின் கீழே வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த 60,000 உடைப்பான். ஓகேங்களா? இது உடைக்கிறது மட்டும் இல்லாமல் BTC நம்மளுக்கு வந்து பிலோ 50,000க்கு கீழே ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். சரிங்களா? பிலோ 50,000க்கு கீழே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? ஏன் இந்த 60,000 வந்து அவன் உடைக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த 60,000 தான் வந்து லோக்கல் பாட்டம். சரிங்களா? ஸோ இந்த லோக்கல் பாட்டமை அகெயின் அவன் இன்னொரு டைம் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஒன்று அவன் வந்து மேலே நல்லா போயிட்டு அகெயின் வந்து எடுக்கிறான்னா, அப்படி இல்லைன்னா திரும்ப இது மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப கீழே வந்து இதை எடுத்துகிட்டு போகிறானான்றது பார்க்கணும். சரிங்களா? ஸோ இது புல் பேக்காக போகிறானா ட்ரெண்ட் ரிவர்சலுக்காக போகிறானான்னு பார்த்தீங்கன்னா, இது மேக்ஸிமம் வந்து புல் பேக்காக தான் போகிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்றது பாருங்கள். ஸோ மந்த்லி கேண்டலில் போட்டுக்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு சினாரியோ நடந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் நடந்தது. ஓகேங்களா? 2021 அந்த பீரியடில் நடந்தது. ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் கிட்டத்தட்ட வந்து இது $30,000. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா $32,000. ஓகேங்களா? இந்த ஏரியாவிலேருந்து எவ்வளோ தொழில் மேலே ஏறி இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 48,000க்கு மேலே போயிருக்கான். கிட்டத்தட்ட 47% மேலே போயிருக்கான். கிட்டத்தட்ட வந்து 48,000க்கு மேலே போயிட்டு அங்கேருந்து தான் மறுபடியும் வந்து என்ன பண்ணியிருக்கான், 20,000க்கு கீழே வந்திருக்கான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா, ப்ரீவியஸாக வந்த ஆல் டைம் ஹைலேருந்து கனெக்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்து அவன் எவ்வளோ தொழில் வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50% கிட்ட வந்திருக்கான். ஓகேங்களா? 50%க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புல் பேக் மாதிரி போயிட்டு அகெயின் ஒரு கிராஷ். அப்போ இது 50% கீழே வந்தான் பார்த்தீங்களா, மேலேருந்து கீழே இந்த இடத்துல பாருங்கள் கன்சிக்யூட்டிவாக வந்து ஒரு ரெட் கலர் கேண்டலாக போட்டு வந்தான். ஸோ அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது நம்ம பார்த்தோன்னா, ஸோ ப்ரைஸு மேலேருந்து ஹை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து இப்போ லோ எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதே 50% ரேஞ்சுக்கு தான் வந்திருக்கான். ஓகேங்களா? அப்போது இங்கேருந்து மேலே போகிறான் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே போகலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மேலே போகிறது வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஒரு 40 to 50% வச்சிங்கன்னா கூட கிட்டத்தட்ட வந்து $90,000. ஓகேங்களா? 60,000லேருந்து 50% போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட $90,000, அதாவது 85,000க்கு மேலே. சரிங்களா? 85,000லேருந்து $90,000 போவோம். ஓகே, போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அகெயின் அங்கேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கிராஷ் நோக்கி ப்ரைஸு வரலாம். சரிங்களா? ஸோ இதை என்ன சொல்ல வர அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கன்சிக்யூட்டிவாக 5 ரெட் கலர் கேண்டல் போட்டதுனால இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டல்ஸாக ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 2 க்ரீன் கலர் கேண்டலாக ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்து புல் பேக்காக தான் இருக்குமே ஒழிய
ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ட்ரெண்டு சேஞ்ச் ஆகணும்னா கண்டிப்பான முறையில் 105க்கு மேலே ப்ரைஸ் போகணும். அதுவும் இங்கேருந்து ஷார்ப்பாக வி ஷேப் ரிகவரி மாதிரி ஸ்ட்ரெங்குத்தாக போகணும். ஓகேங்களா, ஸ்லோவாக போகக்கூடாது. ஓகேங்களா, நீங்கள் டெய்லியில் பார்த்தீங்கன்னா ஸோ க்ளீன் அதே ஏரியாவில் நான் காட்டுறேனே. ஓகே, ஸோ டெய்லியில் பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் ஸோ எப்படி போயிருக்கான்றது. ஸோ ப்ரைஸ் ஒரு புஷ் மேலே, ஓகே என்ன பண்ணியிருக்கா பாருங்கள் மேலே. ஒரு நிமிஷம், ஓகே மேலே மறுபடியும் கீழே, திரும்ப மேலே, திரும்ப கீழே, திரும்ப மேலே, அதுக்கப்புறம் தான் கிராஷ். ஓகேங்களா, ஸோ ஒரு சின்ன இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி அகெயின் அவன் போட்டிருக்கான். ஸோ அதே ஃபார்மேட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் மாதிரி அவன் மேலே போனான்னா, ஓகேங்களா, ஸ்லோவாக கிராஜுவலாக ஏறினானா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது, இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது, ரெண்டு மேஜர் சப்ளை இருக்குது இந்த 90,000 ரேஞ்சில். ஓகேங்களா, ஸோ ப்ரைஸு ஃபஸ்ட்டு இந்த சப்ளையை தொட்டுட்டு அகெயின் திரும்ப இந்த இடத்துல ஏதாவது டிமாண்ட் கிரியேட் பண்ண டிமாண்டை தொட்டுட்டு அகெயின் திரும்ப சப்ளையை தொட்டுட்டு திரும்ப இந்த ஏரியாவில் ஏதாவது டிமாண்ட் தொட்டுட்டு திரும்ப அகெயின் சப்ளையை தொட்டுட்டு அகெயின் இங்கே வந்து ஒரு பெரிய கிராஷ் நடக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த ஃபார்மேட்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி வந்ததுன்னா கண்டிப்பான முறையில் இது கரெக்ஷனாக தான் இருக்கும். அகெயின் ப்ரைஸு டம்ப் ஆகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா பெருசாக ட்ரைவ் பண்ணும். அதுவே நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து மேலே போகாமல் அப்படியே கீழே வந்து இந்த 60,000லேருந்து 52,000 ரேஞ்ச், இந்த ரேஞ்சை தொட்டுட்டு கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடாது. அப்படியே ரிஜெக்ட் ஆகி மேலே போனான்னா இது வந்து நல்லா மார்க்கெட்டை புஷ் பண்ணும். ஓகேங்களா, புஷ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு விஷயங்க. ஸோ மைக்கேல் ஸ்லேயர், ஓகேங்களா, அவரோட ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $76,000. பிளாக் ராக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83,000லேருந்து $85,000 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ப்ரைஸு நம்மளுக்கு 90,000 இல்லை 87,000 அந்த ரேஞ்சில் போகும்போது இவங்க யாராவது செல்லிங்க்கு ட்ரிகர் பண்ணாங்கன்னா, மார்க்கெட்டை செல்லிங்க்கு ட்ரிகர் பண்ணாங்கன்னா, இல்லை ஏதாவது ஒரு நியூஸ் இதுமாதிரி மைக்கேல் ஸ்லேயர் வந்து செல் பண்ண போகிறாரு அப்படின்ற ஏதாவது ஒரு நியூஸ் வந்ததுன்னா மார்க்கெட் வந்து பயங்கரமாக கீழே வரும். ஆனால் அந்த பயங்கரமாக கீழே வந்தால் கூட 20,000க்கு கீழே போகுமான்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் சினாரியோ தான். ஸோ அந்த லெவலுக்கு கீழே போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்த லோ பார்த்தீங்கன்னா $15,000. அது கிட்டத்தட்ட $20,000 கீழேனா அந்த ரேஞ்சுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி அது வரைக்கும் போவாதுன்றது தான் நான் நினைக்கிறேன். எதிர்பார்க்குறது எவ்வளோ தொழில் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $40,000லேருந்து $25,000. ஓகேங்களா, ஸோ $40,000லேருந்து 30 or 25 அந்த ரேஞ்ச் தான். சரிங்களா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் மேபி வரலாம். ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். அதாவது இந்த 60,000 எடுக்காமல் ப்ரைஸ் மேலே போனால், 60,000 எடுத்துகிட்டு மேலே போனான்னா அது வந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இது எப்படி நடக்குன்றது அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி கேண்டில் முடியத்துக்கு வந்து இன்னும் 2 நாள் இருக்குது. ஸோ இந்த மந்த்லி கேண்டில் நம்மளுக்கு வந்து 73,000 இல்லை 72,000க்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு வந்து இந்த கேண்டில் மந்த்லி கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன பாடி பெரிய விக்கோட ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, சின்ன பாடி பெரிய விக்கோட ஃபார்ம் ஆகும். இப்போ அடுத்த கேண்டலே நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக வந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வந்த பிறகு அதோட சினாரி என்னன்றது சொல்கிறேன். ஒருவேளை அடுத்த கேண்டில் புல்லிஷ் கேண்டலே வராமல் ஃபஸ்ட்டு 10 நாளில் ப்ரைஸ் கடகடன்னு கீழே வந்து 60க்கு கீழே வந்துட்டு விக்கை விட்டு அதுக்கப்புறம் கிளம்புதுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு சூப்பரான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டமாக மாறும். சரிங்களா, அதனால் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது இந்த மந்தில் அடுத்த 2 நாள் க்ளோஸ் இருக்குது, அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டு. முக்கியமாக மார்ச் மந்த்து என்ன மாதிரி மார்க்கெட் க்ளோஸ் ஆக போகுது, அதாவது மார்ச் மந்த்து கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆக போகுதுன்றது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேங்களா, இதுதான் பிப்ரவரி மந்தோட ரேஞ்ச். ஓகேங்களா, 79,000லேருந்து 60,000. ஒன்று இந்த கீழே இருக்க லோவை எடுத்துகிட்டு விற்க எடுத்துகிட்டு மேலே போகிறானா, இல்லை மேலேருந்து மேலே போய் விற்க வச்சுட்டு கீழே வர போகிறானா, இது எந்த பக்கம் விற்க அடிக்குதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் மார்க்கெட்டு போகும். இல்லைனா ப்ரைஸ் உள்ளே நம்மளுக்கு ஃபார்ம் ஆக போகிறானா அப்படின்றது பார்க்கணும். சரிங்களா, ஸோ மார்ச் மந்த்து கேண்டில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது வந்து ஒரு ரேஞ்ச் செட் பண்ணிருச்சு பிப்ரவரி கேண்டில். ஓகேங்களா, மார்ச் மந்த்து கேண்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
அடுத்த 2 நாளில் 72,000க்கு மேலே வந்து February கேண்டல் க்ளோஸ் ஆகுதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறேங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே நோன் லிஸ்ட்டுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களே ஒரு யூஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.